ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து மேல் போலீஸு மேல் இராணுவம் இவங்க தான் வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்றது தான். அவங்களுடைய ஆடைகளை கிழிச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இருக்குது, ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வந்து மாணவர்களை வந்து கையாளுறாங்க அப்படின்றத வந்து நம்ம நேற்று வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்றது தான். இவ்வளோ டெல்லி போலீஸ் அட்ராசிட்டிஸ் பண்ணியுமே அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த போராட்டத்தில் வந்து ஒரு ஸ்டெப்பு கூட அவங்க வந்து பின்வாங்கலை. அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக அவங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நம்ம இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து பல்வேறு மாணவர் அமைப்புகள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் அமைப்புகள் இருக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இன்றைக்கி சென்னையில் வந்து ஒரு ரேலியை துவங்கி இருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேர்வை கூட ஒழுங்காக முறையாக நடத்துவதற்கு வக்கில்லாத ஒரு அரசாக இன்று ஒன்றிய அரசாங்கம் இருக்குது. இந்த மோடிக்கு இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனியை பார்த்து மெலோடி சாக்லேட் கொடுக்குற அளவுக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த மோடிக்கு ஆனால் நம்மளுடைய மாணவர்களை நோக்கி வந்து என்ன பிரச்சனைன்ற வந்து அணுகிறது கூட வந்து தயாராக இல்லை அப்படின்றதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதான். தேர்வும் நடத்த தெரியல, இந்த தேர்தலையும் வந்து நடத்த தெரியாத ஒரு அரசாங்கம் என்பது தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பல இந்த ஜனநாயக நாட்டில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதான். இதில் வெறும் அவங்களுக்கு நடத்த திறமை இல்லை, திராணி இல்லைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. இது திட்டமிட்டு நடத்துகிற ஒரு கேவலமான செயல்னு சொல்லலாம். பேப்பரை லீக் பண்ணணும், அதன் மூலயமா பணம் சம்பாதிக்கணும், சில நபர்கள் மட்டுமே தொடர்ந்து மருத்துவராகணுன்ற அஜெண்டாக்களை உள்ளே வச்சுருக்காங்க. என்டிஏ இதை ஏன் கலைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோன்னா, அது வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி தான். அது வந்து ஒரு தனியார் நிறுவனம் போல தான். அந்த ஏஜென்சியில் இப்போ எவ்வளோ பேர் வந்து பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 பேர் டெப்யூட்டேஷனில், அதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்கள டெப்யூட்டேஷனில் அதில் வந்து பணி அமர்த்தி இருக்கிறாங்க. அவங்க வேறு துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க. அதே மாதிரி வந்து ஒரு 39 பேர் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ். அதே மாதிரி ஒரு 132 பேர் வந்து அவுட் சோர்சிங்கில் பணி அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 23 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை வந்து கடந்த மே 3ஆம் தேதி எழுதினாங்க. அப்போ இவ்வளோ லட்சம் மாணவர்களுக்கு ஒரு தேர்வை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த நிறுவனத்தில் எவ்வளோ பணியாளர்கள் இருக்கிறாங்க? 200க்குள்ளே கூட கிடையாது. அதுவும் அவங்க அவுட் சோர்சிங் கான்ட்ராக்டாக இருக்கும்போது இப்படியான பேப்பர் லீக்கேஜஸ் என்பது கண்டிப்பாக நடக்க தான் செய்யுன்றது தான் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம்.